ஈரானியன் மூவிஸை போய் பாருங்க. அவ்வளோ தெளிவா அவ்வளோ நல்ல விதமாக குழந்தைகளை வச்சு பெண்களை வச்சு என்ன நடக்குது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், அங்கே குடும்பத்தில் படுற கஷ்டங்கள். கொரியன்ஸ் கூட பரவாயில்லைங்க, கொரியன்ஸில் இப்போ கூட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் கொரியன் ட்ராமாஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளோஸ் டு த ரியாலிட்டி வருவாங்க. ஆனால் இப்போ தமிழ் நாடகங்களும் சரி, நாடகத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கடத்தல்ங்கிறாங்க, கொலைங்கிறாங்க. மாமியார் மருமகளை கொலை செய்கிறதுக்கு மும்பை டான்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஏங்க இங்கே யாருமே இல்லையா? மும்பையில தான் டான் இருப்பாங்க. அந்த மும்பை டான் வரைக்கும் இந்த மாமியாருக்கு தொடர்பு. புரியுது. அடுத்து பாத்தீங்கன்னா சாமியை போய் வேண்டிட்டு இருக்கோம் அந்த அம்மா. யாரு நீங்க, என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க, என்னடா நாடகம் இதெல்லாம் பார்த்தா தமிழ் நாடகங்களை பாத்தீங்கன்னா சத்தியமா ஒரு பிரெயின் ராட் சொசைட்டி, ஒரு மூளை அழுகி போன ஒரு சமூகம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நீங்க தமிழ் நாடகங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். இதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் உட்காந்து. மூளை அழுகி போயிருண்டா உங்களுக்கு.